ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மதுரையில் கூட நல்ல ஒரு அழகான ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும். அதோட ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா ரெட் ஆக்சிங் ஃப்ளோரிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெட் ஆக்சிங் ஃப்ளோரிங் என்ன மெத்தடில் போடுறாங்க எப்படின்றத நம்ம வீட்டில் போய் பார்ப்போம் வாங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா பேபி சிப்ஸில் நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம திக்னஸ் கொடுத்துருக்கோம். பேபி சிப்ஸில் ஃப்ளோரிங் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெட் ஆக்சிங் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா மிஷின் ஓட்டுறப்போ உடஞ்சிரும். ஸோ அது மாதிரி ஃபால்ட் வரதுக்காண்டி முன்னாடியே பேபி சிப்ஸ் அடிச்சிருக்கோம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம ரெட் ஆக்சிங் ஃப்ளோரிங் நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கிறது பார்த்தேன் அப்படின்னா என்னென்ன மிக்சிங் அப்படின்னா ஒயிட் சிமெண்ட், ரெட் ஆக்சைடு, எல்லோ ஆக்சைடு, அதோட ஒயிட் சிப்ஸ் ஒன்று வரும். நம்ம மிஷின் பண்ணி பாலிஷ் பண்ணுறப்ப அது நம்ம வெளியே தெரியும், இப்போதைக்கு தெரியாது. நம்ம ப்ளைனாக போட்டோம் அப்படின்னா மிஷின் ஓட்டுறப்போ உடஞ்சிரும் கண்டிப்பாக. அதுக்காக தான் நம்ம ஒயிட் சிப்ஸ் சேர்க்குறோம். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா ஹாலில் மொத்தமாக ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வருது. ரெட் ஆக்சிங் ஃப்ளோரிங் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். இது ஒன்றும் டைனிங் ஏரியாவில் அப்ளை பண்ணியாச்சு. சைடு கட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சுக்கு போட்டிருக்காங்க. அதுவும் ரெட் ஆக்சைடில் போட்டிருக்காங்க. கிச்சனில் வரும். வாலில் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சிங் ஃப்ளோரிங் சைடு கட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. பெட்ரூம் பார்க்குறோம். இப்போ பெட்ரூமோட சைஸ் வந்து கம்மி தான் நமக்கு. பட் இவங்களோட ஒர்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ரெட் ஆக்சிங் ஃப்ளோரிங் பொறுத்தளவு இல்லை சைடு கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இன்னும் சைனிங் கொடுத்தோம்னா இன்னும் பார்க்க நம்ம பர்ஃபெக்டாக வரும். ஆஃப் சைடு ஃபுல்லாமே ரெட் ஆக்சைடு வித் க்ரீனு, எல்லோ எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. உள்ள ஃப்ளோரிங் எல்லாம் முடிஞ்சிருக்கு. உங்களோட ஹாலு, கிச்சன், லிவிங் ஏரியா, ஸ்டெப்ஸ் இதோட கவர் ஆகுது. இதோட முடியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்யூரிங் ப்ராஜெக்ட். க்யூரிங் நம்ம எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம க்யூரிங் ப்ராசஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம தண்ணி நமக்கு க்யூரிங் ஆக நம்ம ஃபுல் பண்ணிட்டே இருக்கணும். 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து நம்ம ஃப்ளோரிங் வந்து க்யூரிங் கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் மிஷின் ஓட்டுறப்போ நம்ம ஃபினிஷிங் கிடைக்கும். இதுலேயே நம்ம சுற்றி ஒரு பாட்டி கட்டி கூட நம்ம தண்ணியை வந்து ஃபில் பண்ணலாம். அதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபினிஷிங் ஒர்க் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்குறோம்.